சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மிதுன ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகளை நீங்க தேடி போக வேண்டிய தேவையே இருந்திருக்காது. பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னொன்னா உங்களை தேடி வந்திருக்கும். பிரச்சனைகளை விட்டு நம்ம ஒதுங்கிடணும், நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது அப்படின்னு நீங்க ஒதுங்கியே இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் நீங்க வாழ வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருந்திருக்கும். எந்த ஒரு சூழல்லையுமே மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ அல்லது மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையோ இந்த 4 வருஷத்துல பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பண நெருக்கடி அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களை இந்த 4 வருஷங்களா துரத்திக்கிட்டே தான் இருந்திருக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க யாரையெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. நெருங்கிய நண்பர்களை நம்புறாங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமா ஏமாற்றங்கள் கிடைச்சிருக்கும். சொந்த பந்தங்களை நம்புறாங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் மூலமா பெரிய அளவுல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவே திடீர் பண இழப்புகளையும் நிறைய பண நெருக்கடியையும் இந்த 4 வருஷத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே இந்த 4 வருஷத்துல இவங்களுக்கு எதிரிகளா மாறி இருப்பாங்க. நண்பர்கள் இவங்களுக்கு எதிரிகளா மாறி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா துரோகிகளா மாறி இருப்பாங்க. சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலமாவும் இவங்க ஏமாற்ற சந்திச்சிருப்பாங்க. அப்படிங்கறதால சொந்த பந்தங்களும் இவங்களுக்கு எதிரிகளா மாறி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களை விட்டு இவங்க விலகி வர வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த 4 வருஷத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 4 வருஷத்துல இவங்களுக்கு தவிர்க்க முடியாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அப்படி மருத்துவ செலவுகள் ஏற்படல அப்படின்னாலும் திடீர் பண இழப்புகள் அப்படி இல்லைன்னா திடீர் பண நஷ்டங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா இவங்க யார மலை போல நம்பி இருந்தாங்களோ அவங்க மூலமாவே தவிர்க்க முடியாத ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாம பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிருப்பாங்க. இந்த நொடி வரைக்கும் அந்த ஏமாற்றங்களை நினைச்சு மனசளவுல ஒரு சந்தோஷம் இல்லாம மன நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு பகவான் நரசிம்மமூர்த்தியின் அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். அதே விருச்சிக ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சி புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகமும் உருவாக போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட சத்ருஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வர போறீங்க. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைஞ்சி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். முக்கியமா எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 6வது வீடு அப்படிங்கறதால உங்க எதிரிகளுக்கு நீங்க தரமான பதிலடியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானும் உங்களோட சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் ஒன்னா இணைஞ்சு சத்ரு ஸ்தானத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களோட எதிரிகளுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மரண பயம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை அழிக்கணும், உங்களை வீழ்த்திடணும் அப்படின்னு இவ்வளவு நாளும் அவங்க திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கார்த்திகை மாசத்துல அவங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் உங்களை எதுக்குறாங்களோ, உங்களை எதிரியா நினைக்கிறாங்களோ, உங்க கூடவே இருந்து துரோகம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். இத்தனை வருஷமா நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரியான பிரச்சனைகளை இந்த கார்த்திகை மாசத்துல உங்களோட எதிரிகள் சந்திக்க போறாங்க. பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம உங்க எதிரிகள் செதறி ஓட போறாங்க. உங்க கை எல்லா விஷயங்கள்லயுமே ஓங்க போகுது. ஒரு சில எதிரிகள் உங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மனசளவுல கூட யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களா மாறி உங்க கூட சேர்றதுக்கு கூட இந்த கார்த்திகை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நோய் நொடிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதால இந்த கார்த்திகை மாசத்துல இருந்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டாயமா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கமே, இதை எப்படி அடைக்க போறோம், இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்னு நீங்க மனக்குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா கடன்களை சிறப்பான முறையில் திருப்பி செலுத்தக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, நீங்க கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் இந்த கார்த்திகை மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6வது வீட்டுல புதாதித்ய யோகம் உருவாகுது அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க இதுவரைக்கும் சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நல்ல விதமான விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு பாதியா குறையும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கார்த்திகை மாசத்துல வக்ர கதியில பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கறதால சொந்த தொழில் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு தொழில இருந்துட்டு வரக்கூடிய மந்த நிலைமைகள் எல்லாமே முழுமையா விலகும். பழையபடி உங்ககிட்ட சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உருவாகும். பழையபடி உங்களோட தொழிலை நீங்க ரொம்ப சிறப்பான முறையில செய்ய போறீங்க. இது மூலமா உங்களோட தொழில்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். நல்ல விதமான லாபங்களும் உங்களுக்கு படிப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ வருஷங்களா நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காத வேலை வாய்ப்புகள் கூட இந்த கார்த்திகை மாசத்துல உங்க கையை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா மனசளவுல நிறைய வேதனைகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் மட்டுமே சுமந்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மகிழ்ச்சியையும் சிறப்பான மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.